பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சரவணன் வந்து மயிலை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லவுமே பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அதனால எல்லாருமே வந்து மயிலை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடி இப்படி பண்ண? எந்த தைரியத்தில் நீ இவ்வளோ பொய்யே சொன்ன? இது மட்டும் தான் சொல்லியிருக்கியா, இல்லை வேற என்னென்ன பொய் சொல்லியிருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மயிலோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. வரவுமேனு வந்து அவங்க ரொம்ப இதாக பேசவுமேனு, நாங்கள் எந்த பொய்யுமே நாங்கள் சொன்னது கிடையாது, நாங்கள் ஒரு கண்ணியமான குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம மயிலோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சும்மா நிறுத்துங்க, உங்கள் பொண்ணை பற்றின எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படிங்கவுமே, என் பொண்ணு எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, உங்கள் மக வந்து 12வது தான் படிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லவுமே, அது யார் உங்களுக்கு சொன்னது? அதே மாதிரி சரவணனோட வயசு 2 வயசு மூத்தவன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கவுமே, அவளாக தான் உண்மையை ஒத்துக்கிட்டா. தலையாக அடிச்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் அப்பா அம்மா சொன்ன பொய்யினால தான் நான் என் வாழ்க்கையே இப்படி போச்சு, அவங்க சொன்னதுக்கு தான் நான் தலையாட்டினே தவிர நானாக எந்த இதுவுமே சொல்லலை அப்படின்னு அவவாயாலே ஒத்துக்கிட்டா. நீங்களும் நீ எதுக்கு தான் இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கவுமே, யார் உங்களுக்கு சொன்னது? பொய்யா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கவும், ஏங்க இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னு கிட்ட கதிர் செந்தில் எல்லாருமே வந்து நம்ம மயிலோட அம்மா அப்பாவை சத்தம் போடுறாங்க. இந்த இதில் வந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சது என்னடானா, நம்ம சரவணன் வந்து கடையில் வந்து பணத்தை எடுத்தது நம்ம மயிலோட அப்பா தான்ங்கிற உண்மையை வந்து இப்போ தான் நம்ம பாண்டியன்ட்ட வந்து சொல்கிறாரு. அன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்களப்பா, தீபாவளிக்கு முன்னாடி கடையில் பணம் காணாமல் போச்சுன்னு, அந்த பணத்தை மாமா எடுத்துட்டாருன்னு கூட மாமாவை சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆனால் அது மாமா எடுக்கலை, இந்த ஆளு தான் எடுத்தார். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அயோக்கியமான குடும்பத்துக்கு நானும் உதவி பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் தான் முட்டா பயலாச்சே, கொஞ்சமாவது அப்பயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நான் வந்து நீங்கள் சொன்னால் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நான் சொல்லாமே மறைச்சிக்கிட்டு இவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வந்து பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, என் பொண்ணு வந்து அப்படியெல்லாம் நாங்கள் எந்த பொய்யுமே சொல்லலை அப்படின்னுட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருக்கவும் நம்ம குழலி கேட்குறாங்க, தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்காங்க, இன்னும் கூட அந்த பண்ண தப்பை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கோமதி இருந்துக்கிட்டு முத வாரிசு வீட்டுக்கு வரப்போகுதுன்னு நாங்கள் நினச்சா அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதில் கூட ஒரு பொம்பளை பொய் சொல்லுவாங்கிறத வந்து நான் இது நாள் வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவோமே, ஐயோ நாங்கள் குழந்தை விஷயத்துலலாம் நான் பொய் சொல்லலை, நான் தான் போய் கடையில் கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நாங்கள் பார்த்தோம் 2 கோடு வந்துச்சு அப்படின்ட்டு, அந்த விஷயத்தில் மட்டும் நாங்கள் பொய் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம மயில் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நம்ம குழலி கரெக்டாக பிடிக்கிறாங்க. அப்போ குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லலைல, மற்ற விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க தானே, உண்மையை ஒத்துக்கங்க அப்படிங்குமே, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் எல்லாமே பேசவும், என்ன சம்மந்தி இப்போ சின்ன பயல்களை பேச விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் உடனே வந்து அவங்க வீட்டுக்கார கேட்குறாங்க, என்னங்க நம்ம பொண்ணுக்காகவும் எனக்காகவும் பேசுங்க, எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கவுமே, உடனே மயிலோட அம்மா ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இல்லை, என் பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, இப்படி எல்லாரும் சுற்றி நின்றுட்டு என் மகளை இப்படி கேள்வி கேட்டால் அவள் பயந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சரவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அண்டாவை எடுத்துகிட்டு மறுபடியும் அடிக்க வர்றாங்க. அப்புறம் எல்லாம் பிடுங்கி போட்டு பேசாமல் இருனே, இவங்கள இதை பண்ணிவிட்டு நீ எதுக்குன்னு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறாங்க, பாக்கியம் சொல்கிறாங்க, ஏங்க நம்மளுக்காக ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கத்திட்ட சொல்லவுமேனு, மாணிக்கம் எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் மயில் பற்றின உண்மை எல்லாம் சொன்னது பொய் எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. சரி, ஏதாவது நல்லதாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு சொல்லி நம்ம பாக்கியமும் சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் அவரே வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமையே இருந்துச்சு, அதனால தான் வந்து எங்கிட்ட கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பயத்தில் தான் அப்படி கல்யாணத்துக்கு இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வச்சோம், அது நாங்கள் ரொம்ப பொய்யெல்லாம் சொல்லலை, 1-2 பொய் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு வந்து அப்போ ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம பாக்கியம் இருந்துக்கிட்டு, என்ன சம்மந்தி சின்ன பிள்ளைகளெல்லாம் பேச விட்டுட்டு நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கவும்,
உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு இது நான் இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பேசுனதை நான் அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன்ல, இப்போ நான் பேசுகிறப்ப யாரும் வாயை திறக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம மயிலோட அப்பா கிட்ட அவர் பேசுகிறாரு. பேசுனதுக்கப்புறம் ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா, எனக்கு வந்து மளிகை கடை மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் வந்து வேறு வேலையும் எனக்கு தெரியாது, ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த மளிகை கடையில் வந்து நாங்கள் எந்த இதுவுமே நான் யாரையும் ஏமாத்துறதே கிடையாது, நான் அவ்வளோ கண்ணியமாக தான் நான் அந்த கடையை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது நாள் வரைக்கும் இப்படி நான் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி ஆளுகளை நான் பார்த்ததும் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த ரொம்ப இப்படி ஏமாத்திருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் நீங்கள் முன்னாடியே அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் எவ்வளவோ அந்த அதுக்கு எவ்வளோ சரி பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருப்போம், ஆனால் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா நம்ம பாண்டியன் வந்து மயிலோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. இன்னும் வந்து பாண்டியன் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்